Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ அவளுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறேன்றதை இப்போ பார்க்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு என்ன லஞ்சுன்றதை நம்ம பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணியா? டொமேட்டோ பிரியாணி. டொமேட்டோ பிரியாணியா? ஆமாம். போதும் போதும். இதில் சாப்பிட மாட்டேன். நான் இஷ்டம் சாப்பிட மாட்டேன். ஆனால் கீழே கொட்டிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிரியாணி தான் வந்து பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்சு. மோஸ்ட்லி கொண்டு போகிற சைடிஷ் பார்த்தீங்கன்னா முட்டையாக தான் இருக்கும். அவளோட ஸ்நாக்ஸ் என்ன நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஆப்பிள், ஒரு பனானா, கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், இந்த மாதிரி தான் அவளோட ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும். இது மட்டும் டெய்லி இந்த மாதிரி கொடுத்துட மாட்டேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் முறுக்கு இந்த மாதிரியும் கொடுத்து விடுவேன். இன்னைக்கு முறுக்கு இல்லை. ஆமாம். அப்படியா? தட்ஸ் ஆல். பாப்பாவோட லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸ்கூல் கிளம்பிட்டியா? பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசணும் சொல்லிட்டே இருந்தா. அதனால தான் அவள்கிட்ட வந்து சும்மா ஜஸ்ட் வந்து பேச்சு வந்து கொடுத்துட்ருக்கேன். அவள் பதில் சொல்லிட்டு இருக்கா. பிடிக்கலையா? ஸ்கூல் போக பிடிக்காதோ? கிளாஸ் பிடிக்கலையா? ஏன்? பெரிய கிளாஸாக இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 2 தலை கட்டியிருக்கு. நான் வந்து கேட்டான். அதனால் இந்த மாதிரி கிளிப்பு வாங்கி இன்றைக்கி 2 தலை கட்டியிருக்கு. அப்படி தானேப்பா? உனக்கு 2 தலை கட்டுறதான் பிடிக்குமோ? சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு கொடுத்துரு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ருவியா? நிஜமா? டெய்லி கொட்டிட்டு வரதா சொல்கிறாங்க. கொஞ்சம் கொட்டுவேன். கொடுக்குறதே இத்தனோண்டு தான். அதையும் கொட்டிட்டு வந்தா இவ்வளோ கொடுப்பேனா? கொடுக்குறதே இத்தனோண்டு தான், கொட்டக்கூடாது. அம்மா காலையில் உனக்காக எழுந்திரிச்சு தானே சமைக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் குண்டாக முடியும். அப்படியே கொட்டுற? பைசெல்லாம் கூடாது. சாப்பிட்றோம் சரியா? எதுவுமே கொட்டக்கூடாது. ஓகேவாப்பா? பாய் செல்ல. இப்போது பாப்பாவை பஸ் ஏற்றி விட்றதுக்காக நான் வந்து போயிட்டுருக்கேன். பஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வரும். நம்ம வந்து உள்ளே இருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து ஏற்றி விட்டு வரணும். ஏற்றி விட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பலாப்பழத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி குற்றாலம் போகணும் இல்லையா? அன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து நல்லா சீப்பாகவே வந்து கிடைக்குங்க. காலையில் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டிக்கு பலாப்பழம். ஆனால் அவனுக்கு வந்து வேணாம்மா. அது புதுசாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு யோசிப்பான். புதுசாக ஏதாவது கொடுத்தா யோசிப்பான் சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு வந்து அது வந்து வேணாம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு. லைட்டாக வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கு நம்ம ஒரு துவையல் வந்து அரைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல் தான். ஒரு கட்டு வந்து என்கிட்ட இருக்குது. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மேல் வீட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க. அவங்களோட தோட்டத்தில் வந்து போட்டிருக்காங்களா. நேற்று ஊருக்கு போனாங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் பறிச்சு வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பலாப்பழம் சாப்பிட்டதோட கொட்டை கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் கிரேவி பண்ணலாங்கிறதுக்காக சேர்த்து வச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொட்டை சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து கிரேவி பண்ணலாம். இப்போ வந்து முட்டை வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து எல்லா முட்டையுமே வெளியில் வச்சா ஒரு மாதிரி ஆயிரும். அப்படின்றதுனால தேவையான அளவுக்கு மட்டும் உள்ளே வெளில வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். அதனால் அந்த முட்டை பாக்ஸில் வந்து வேணுன்ற முட்டை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அது வந்து மொத்தம் 12 முட்டை வந்து பிடிக்கும். நான் வந்து 12 முட்டை எடுத்து வச்சுட்டு மீத முட்டையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன்.
மொத்தம் நான் வந்து 30 முட்டை வாங்குவேன். மாதத்துக்கு 1 டைம் வாங்குவேன். 30 முட்டை வந்து வாங்குவேன். மற்ற முட்டையெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அந்த கேரி பேக்கோடு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு வச்சா தான் குழந்தைங்களுக்கு வந்து தெரியும், வேணும்னா அவங்களே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன் நான் எப்போவுமே. இப்போ கொத்தமல்லி தலையை பார்த்தீங்கன்னா கீரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கீழே மட்டும் கட் பண்ணிடலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ உகன் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து வேணுமா, அவன் வந்து என்கிட்ட வந்து கேட்டு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பழத்தை வந்து உரிச்சு கொடுத்துட்ருக்கேன். உரிச்சு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து துவையல் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். உகன் குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேமராவை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஃபேஸ் அதில் தெரியுதுல்ல, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கான். என் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டு வச்சுருவோம். அப்படிலாம் ரொம்ப வந்து வாடி போயிடும். இந்த மாதிரி ஒரு பேக் இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே உகன் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டான். அவனுக்கு அந்த டைம் தண்ணி குடித்தானா அதை அப்படியே வந்து சிங்கில் விளக்குறதுக்காக போட்டுருவான். அதனால் அடிக்கடி டம்ளர் வந்து நிறைய எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி அப்படியே வச்சுருவான். ஃபஸ்ட் வந்து சிங்க்கை வந்து லைட்டாக அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து துவையல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ரேடியோ வந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப சாங்ஸ் வந்து கேட்பார். என்ன ஒர்க் நடந்தாலும் வீட்டில் டிவி பார்க்குறத விட நாங்கள் வந்து ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குறது அதிகம். ஸோ பென்ட்ரைவில் வந்து பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை போட்டுட்டு நம்ம வேலை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மைண்டு வந்து வேறு எங்கேயுமே போகாது. முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டு வந்து ஒரு இடத்துல இருக்காது. இங்கே வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு தேவையில்லாத யோசனைகளை வந்து நிறையா வந்து நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம துவையல் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஜூஸா? இப்போ உகனுக்கு வந்து ஜூஸ் வேணுமா? ஸோ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஜூஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நன்னாரி சர்பத்தை தண்ணியில் வந்து கலந்து கொடுத்தா அவன் ஜூஸ்ன்னு சொல்லி குடிப்பான். ஸோ அதுக்காக தான். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதுக்காக தான். துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் கடலெண்ணெய் அப்படிலாம் நல்லெண்ணெய் ஏதாவது வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாருங்கள் இப்போ சூடாக இருக்குது. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டு இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டுமே பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது கூட காரத்துக்கு ஏற்ப வத்தல், புளி, கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. புளியை வந்து இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொத்தமல்லி தழை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்ததுனால எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் நான் அப்படியே படப்படன்னு இருக்க மாதிரி இருக்கும், சத்தம் கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து அடங்கிடும். கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கம்மியாக வந்து சுருங்கிடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும். கொத்தமல்லி தழை வந்து நல்லா வதங்கிருச்சு. இது இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் வந்து ரெடிங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அரைச்சிரும். நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அந்த மாதிரி நைஸாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொத்தையாக வந்துருக்கும்.
இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குற்றாலத்தில் வந்து வாங்கினது. இந்த பழத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா டம் பழம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பேர் வந்து மறந்து போயிடுச்சு. இது வந்து குற்றாலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பழம் வந்து விளையாது. கேரளாவிலேருந்து வரும். இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அதுவும் இந்த சீசன் டைமில் வந்து ரொம்பவே கிடைக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் உள்ளே எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜெல்லி டைப்பில் வந்து இருக்கும். நம்ம இப்படியே பிச்சோன்னா அழகாக வந்து வரும். இப்படி தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்கும். நம்ம அந்த மேலே அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். உள்ள கொட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பயங்கரமாக வந்து வேர்க்குது பாருங்க. எப்படி வேர்த்துருக்கு. நான் வந்து காலையில் எந்திரிச்செல்லாம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து வேலை பார்க்க வர மாட்டேன். காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து வேர்க்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் சாப்பாடு ஒர்க்கு கிச்சனில் என்ன ஒர்க்கெலாம் இருக்கோ அதை முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படி ஒரு 2 மணி 3 மணி ஆயிடும் குளிக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நைட் ஆகிடும். தூங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை காலையிலே குளிச்சுட்டு நினச்சிக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி வேர்த்துட்டே இருக்கும். இல்லை ஈவினிங் ஒரு டைம் குளிக்க வேண்டியது இருக்கும். குளிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் குளிக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனம். அதெல்லாம் நான் வந்து மத்தியானம் மட்டும் தான் குளிச்சிக்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆலோவேரா வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷீட் மாஸ்க்கும் வாங்கினேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரேஷல் அவரோட ஷீட் மாஸ்க் தான். இதில் ஏதாவது ஒன்று வந்து இப்போ நம்ம போட்டு வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். இது வந்து சீரம் மாஸ்க். இது வந்து எல்லா விதமான ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஷீட் மாஸ்க் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல், டீப் கிளென்சிங் அண்டு போர் கண்ட்ரோல் போட்டிருக்கு. எனக்கு இங்கே வந்து நிறையா போர்சஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். உள்ள ஒரே ஒரு சீட் மட்டும் தாங்க இருக்கும். இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே வந்து வச்சுருக்க தேவையில்ல. நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனோட ஒரு ஸ்கின் டோன் வந்து நல்லா ஃபேராக காட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஃபேஸில் வந்து செட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு மாதிரி லைட்டாக வந்து பிசுப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸ்கின்னில் வந்து என்ன சேஞ்சஸ்ன்றது பார்த்துடலாம். இந்த ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா சார்கோல் அப்படின்றதுனால வந்து பிளாக் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் போட்டதும் குழந்தைங்களாம் பார்த்தா கண்டிப்பாக பயந்துருவாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முகமுடி திருடன் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேஸில் அந்த எக்ஸஸாக ஒட்டியிருக்கிற அந்த சீரம்லாம் வச்சு அப்படி லைட்டாக வந்து ஃபேஸை வந்து மசாஜ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அப்படி லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படி லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதோ இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டது ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக பிரைட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு. நம்ம வந்து சாப்பிட்டோம். ரொம்ப பசிக்குது. என்னப்பா முட்டை ஒன்று இருக்குது. இப்படி வச்சிடலாம்.
துவையல், கத்தரிக்காய் புளிக்குழம்பு, இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஐஸ் ஷேடோ பேலட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்து பார்ப்போம். இப்போ உகன் குட்டிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்ட போகிறேன். அவனுக்கு ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டே பண்ணாதான் சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனே ஓப்பன் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டலாங்கிறதுக்காக அந்த ஐஸ் ஷேடோ பேலட்டை வந்து அவனை வந்து ஓப்பன் பண்ண சொன்னேன். அவன் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே வந்து அவனும் சாப்பிட்ருவான். அதுக்காக தான். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப காட்டினா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து போர் ஆயிடும். அதனால் மறுபடியும் காட்டினாலும் அவங்களுக்கு போர் ஆயிருன்றனால சாப்பிட மாட்டான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக காட்டினா தான் சாப்பிடுவான். அதனால் ஏதாவது ஒன்று எனக்கு டெய்லி டிஃப்ரெண்ட் ஏதாவது காட்டணும். அப்போ தான் சாப்பாடே ஊட்ட முடியும். முட்டையா? சரி. உகன் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க போகிறோம். இன்னொரு விளாக் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இப்படி தான் என்னோடய டேஸ் வந்து போணுச்சு. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.